ஆண்டவர் முகத்தை நாம் எல்லாரும் நோக்கி பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் ஒருமனப்பட்டு உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த மாதத்தின் இறுதியில் எங்களை கொண்டு வந்திருக்கிற எங்கள் அன்பின் தேவனே, இந்த அற்புதமான ஓய்வு நாளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருமனமாய் கூடி எங்கள் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை ஆண்டவரே உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருடைய சத்தமும் தொனியும் உயரட்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளை விவரித்து, ஆண்டவர் உங்களுக்கு பாராட்டின கிருபைகளை விவரித்து, இயேசு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து ஆண்டவரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஓ ஸ்தோத்திரம். எங்கள் தேவாதி தேவனே, நீ நல்லவராய் எங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறீரே. நன்றி அப்பா. போதுமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மாதத்தின் இறுதியில் எங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறீரே. உம்முடைய கிருபை எவ்வளோ விலையேற பெற்றதா எங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய நன்மை எங்கள் வாழ்க்கையில் மிகுதியாக இருந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் ஏராளமாய் தாராளமாய் எங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டதற்காக நன்றி. ஆண்டவரே, சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் பலனோடும் இன்றைக்கு இந்த காலை ஆராதனையிலே வந்து உம்மை ஆராதிக்க எங்களை பலப்படுத்தினீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீ ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராய் எங்க வாழ்க்கையில இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, ஓ ஸ்தோத்திரம். தாழ்வில் எங்களை நினைத்ததற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை கைவிடாமல் எங்கள் சார்பில் நிற்கிற எங்கள் தெய்வமே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று ஆண்டவரே, எங்கள் தேவன் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் நினைத்து உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, சோர்வோடு வியாதியோடு பலவீனத்தோடு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திற்கு வந்து நிற்பார்களானால் இன்றைக்கே இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. ஓ ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கையில உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக, ஆண்டவரே, சத்துரு கொண்டு வருகிற திட்டங்கள் என்றைக்குமே பலிக்காதபடியாக இயேசுவின் சித்தம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் தேவ பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளணும். சொல்லுங்க ஆண்டவரே, தேவ மகிமையினாலே நாங்கள் நிரம்பணும். தேவனுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யணும். ஆண்டவரே, எந்த காரியமும் எங்களை ஆளுகை செய்திடக்கூடாது. தேவனுடைய ஆளுகை எங்கள் நடுவே இருக்கணும். ராஜாதி ராஜனுடைய பிரசன்னம் எங்கள் நடுவே இறங்கி வரணும். ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினால நாங்கள் நிறையணும். ஆண்டவரே, இந்த ஆராதனையில ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவீராக. ஆண்டவரே, அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னீரே. இந்த ஆராதனையில உம்முடைய அக்கினியை போடுவீராக இயேசுவின் நாமத்திலே. அது எங்களை பற்றி பிடிக்கட்டும். ஆண்டவரே, விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, ஜெயம் உண்டாகட்டும். ஆண்டவரே, வியாதிகள் விலகி போகட்டும். சத்ருவின் போராட்டங்கள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் விலகி போகட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வர முடியாமல் ஆண்டவரே ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே வர முடியாமல் ஏக்கமா இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே தடைகளை கொண்டு வருகிற சத்ருவின் ஆண்டவரே எல்லா கிரியைகளையும் நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கும் போதே அது விழுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் விடுதலையாய் வந்து உம்மை ஆராதிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்க எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனமாய் கூடி ஆண்டவரே உம்மை ஆராதிக்க உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்க ஒரு மனதை நீர் பார்க்கிறீர். நாங்கள் ஒரே சிந்தையோடு ஒரே எண்ணத்தோடு எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தி உயர்த்த போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அளவில்லாத பிரசன்னத்தை எங்கள் மீது ஊற்ற போகிறதற்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் நனைய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக. தொடர்ந்து நாங்கள் பாடுகிற பாடல்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும். ஆண்டவரே, உம்மை ருசித்தவர்களாய் நாங்கள் உம்மை பாட எங்களை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போலவே இன்றைக்கு நல்ல சுவாசத்தை ஜீவிக்கக்கூடிய ஆண்டவரே எங்கள் ஜீவனின் அதிபதி எங்களுக்கு ஜீவனை தந்து கொண்டு வந்ததை நாங்கள் நினைத்து உம்மை மகிமைப்படுத்தி உயர்த்த எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென், ஆமென். உட்காருங்கள். ஜீசஸ், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சத்தத்தை காணுமே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு நன்மை செய்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். உலகம் ஃபுல்லாக தீமை தான் இருக்கு. ஆனால் இந்த இயேசுவின் நன்மை என்னை ஆட்கொண்டிருக்கிறதுனாலே தீமை என்னை கிட்டி சேர முடியாது. வருத்தங்கள், பாரங்கள் எல்லாம் நிறைந்தவர்களாக வந்திருக்கலாம் ஒருவேளை இந்த ஆராதனைக்கு. ஆண்டவர் இயேசு இந்த ஆராதனையை நமக்கு எப்படி மாற்றுவார்னா, கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஒரு நிம்மதினால, ஒரு சந்தோஷத்தினால நிரப்புவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எப்போல்லாம் கர்த்தரை ஆராதிக்க வரோமோ அப்போல்லாம் ஒரு விடுதலை உண்டாகுதில்ல. உண்மையிலே அதெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ எனக்கு தெரில. ஆனால் கர்த்தரை ஆராதிக்க வரும்போது நான் ஏதோ உங்களை நடத்துறதுக்கு வரேன் அப்படி இல்லை. நான் உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கிறேன். அவரை ஆராதிக்கும் போது எனக்குள்ள ஒரு விடுதலை, எனக்குள்ள ஒரு தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். இன்னைக்கு சமாதானம் கிடைக்காம யார் யாரும் எங்கெங்கேயோ போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு காரியம் தெரில. ஆண்டவருடைய சமூகத்தில் தான் உண்மையான சமாதானம் இருக்குது. வேறு எங்கே போனாலும் கிடைக்காது. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கிறது என்பது நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும். இன்றைக்கி ஒருவேளை பல காரியம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கலாம். பல விஷயங்களை யோசிச்சுட்டு வந்திருக்கலாம். போன வாரத்தில் நடந்திருக்கலாம், போன மாதத்தில் நடந்திருக்கலாம், இல்லை பல வருஷமாக நடந்த காரியங்கள் உங்கள் இதயத்தை பாரப்படுத்தலாம். ஒன்றை மாத்திரம் நினச்சிக்கோங்க, இயேசு எப்பொழுதுமே யாரையுமே கைவிடவே மாட்டார். அவர் கைப்பிடிக்க தான் தெரியும், கைவிட தெரியாது. உலகத்தில் இருக்கவங்க தான் கையை விட்டு உதறிட்டு போவாங்க. பிள்ளைங்க உதறிட்டு போவாங்க, பெற்றோர் பிள்ளைங்களை உதறி விடுவாங்க. இப்படி உதறக்கூடிய உலகம் இது. ஆனால் இந்த இயேசு எப்பொழுதுமே நம்ம கரத்தை பிடித்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் இல்லை, என்றைக்குமே என் வாழ்க்கையில் பூமியில் கண்ணை மூடுறேன் பாருங்க, அப்போ வரைக்கும் என்னை கைவிட மாட்டார். பிள்ளைங்க ஒரு மாதிரி போகிறாங்கன்னு சோர்ந்து போகாதீங்க. என்ன எதுக்கு சொல்கிறேன்னு தெரில. பிள்ளைங்க ஒரு மாதிரி போகிறாங்க, அவங்க இப்படி போகிறாங்க அப்படி போகிறாங்க, அதை நினச்சி சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. உங்கள் கண்ணீர் ஜெபம்லாம் வீண் போகாது. உங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நிச்சயமாகவே ஜெயம் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை இன்றைக்கு நாம் மகிமைப்படுத்தி சந்தோஷத்தோடு நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. சிரித்த முகத்தோடு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருங்க சிஸ்டர், சந்தோஷமாக இருங்க பிரதர். ஆண்டவர் நமக்கு ஆண்டவருடைய சமூகத்திலேயாவது சந்தோஷமாக இருக்க நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நல்லா கை தட்டி சந்தோஷமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி எல்லாரும் உயர்த்துவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நீங்க மாத்திரம் சொல்லுங்க, ஆண்டவர் ஆட்களிப்போம். Oh Jesus, ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். Oh அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. கைகளை கட்டி ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம். ஜோஷுவா பிரதர், அல்லேலூயா. எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர்,
நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் என்ன கலக்கம், என்ன பயம்? எனக்கு உதவி செய்து என்னை நடத்துகிற ஆண்டவர். உலக மனிதர்கள் என்ன செய்தாலும் எனக்கு துணை நிற்கிற அற்புதமான ஆண்டவரை சொல்லி உயர்த்துவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஓ, இந்த உலக மனிதர்கள் வெற்றி நடை போடுவோம். தோல்வி இல்லை. சந்தோஷமா சொல்லுங்க. ஆண்டவர் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம். அல்லேலூயா. இன்று ஆக மகிழ்வோம், மக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றியின் தொனி கேட்க பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். எனது பாடலாய் எனது மீட்புமான ஆண்டவரை சொல்லி உயர்த்துவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரலை ஒலிக்க பண்ணுகிற ஆண்டவர். ஓ, நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் சொல்லுங்க. தோல்வி இல்லை. வெற்றி பவனி செல்வேன். ஓ, தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று ஆக மகிழ்வோம், மக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், மக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். கர்த்தருடைய செயல் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய கண்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க விதமாக நம்முடைய வாழ்க்கையை செய்து கொடுத்தாரானால் இதை ஆண்டவரை சொல்லி மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி உயர்த்துங்க. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாய். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் செயல் இது அதிசயம். கைதட்டி பாடுங்களே. ஓ, கர்த்தர் செயல் இது அதிசயம். இது கைதட்டி பாடுங்களே. எல்லாரும் சொல்லுவோம். தோல்வி எங்க வாழ்க்கையில இல்லை. ஓ, தோல்வி இல்லை. ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், மக்களிப்போம். அல்லேலூயா. அகமகிழ்ந்து சொல்லுவோம். மக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு. என்றும் உள்ளது. சொல்லுங்க. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு துணையாய் வந்த எங்கள் தெய்வமே, உமையன்றி வேற யாரை உயர்த்த முடியும், மகிமைப்படுத்த முடியும்? துணையாய் வந்தவனே, மறுபடியும் சத்தத்தை உயர்த்தி துன்ப வேளையில் என் கரம் பிடிக்கிற எங்கள் தெய்வமே. ஓ, துன்ப வேளையில் தோல்வி இல்லை. தோல்வி இல்லை.
பிசாசு கேட்கிற மாதிரி சொல்லுங்க. தோல்வி இல்லை, வெற்றி பவனி செல்வேன். ஓ தோல்வி இல்லை. மறுபடியும் சத்தத்தை உயர்த்தி, தோல்வி இல்லை எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு. ஓ ஸ்தோத்திரம். ஓ தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆகமாகிவோம், மக்களிப்போம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வெற்றியின் தேவனா இருக்கிறார். இன்னைக்கு என்ன நாளா ஆசரிக்கிறாங்க? ஆமா, பாம் சண்டே சொல்லுவாங்கள்ல, குருத்தோல் ஞாயிறு. இதுல ரொம்ப விசேஷம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போறாரு. அதுக்கு முன்பதாக மார்க்கு சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் ஒன்றாம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அதில் ஒரு முன்னுரை இருக்கும், ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மார்க் சாப்டரை 3 டிவிஷன்ஸாக பிரிக்கலாம், 3 பகுதியாக பிரிக்கலாம். அதில் இந்த 13ஆம் வசனத்திலேருந்து 14ஆம் வசனத்திலேருந்து 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 13 வரைக்கும் முன்னுரை. அந்த 14ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் கலிலேயாவில் என்ன செய்கிறார்ன்றது நம்ம பார்க்க முடியும். அந்த 8ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த வழி அருகே அவர் நடந்து போனார் பாருங்க. அந்த நடந்து வந்த, அதாவது பிலிப்பு செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு நடந்து வருகிற வரைக்கும் அவர் அந்த வழியை குறித்து போதிக்கிறாரு. வழியில் என்ன அற்புதம்லாம் செய்கிறாருன்றதை நம்ம அதில் பார்க்க முடியும். 3வது இப்போ ஒரு பகுதி வருது, அதுதான் கிளைமேக்ஸ் சீனு. அதில் தான் என்னென்னா, அந்த மார்க் 11ஆம் அதிகாரத்தில் அங்கே இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே வராரு, பெத்தானியாவுக்குள்ளே வராரு. அப்போ அந்த எருசலேமுக்குள்ளே வரும்போது அவர் எப்படி வருகிறார், அந்த இடத்துல அதில் வாசிக்கும் போது அதில் எனக்கு வெளிப்பட்ட சில காரியம். தப்பாக இருந்து ரூம் போட்டு யோசித்து நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம், அதில் சொல்லியிருக்கிறது தான் சொல்கிறேன். 11ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக அதில் வாசிக்கும் போது அதில் அவர் தன்னை ராஜாவாய் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் பாருங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த இடத்துல தான் தன்னை ராஜாவாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இன்னைக்கு எல்லாம் போர்டில் எழுதிக்கிறாங்க, ஜீசஸ் இஸ் த கிங், இயேசு ராஜா என்று எழுதுறாங்க பாருங்க. அதுக்கு துவக்கமே அங்கே தான் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவர் தன்னை ராஜாவாய் வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை நான் பார்க்க முடியும். அப்போ பாருங்க, அவர் அந்த இடத்துக்கு போகும்போது அவர் தன்னை ராஜாவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறாருன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் அங்கே ஒரு கழுதையை கேட்குறாரு. இந்த இடத்துல இந்த கழுதை இருக்கும், அந்த கழுதையை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க இந்த பதில் சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாருங்க, எல்லாத்தையும் முன்னறிந்தவர். சொல்கிறாரு, அந்த இடத்துல போய் இந்த கழுதையை கேளுங்க. அப்போ அந்த கழுதைக்காரன், அந்த சொந்தக்காரன் இப்படி ஒரு பதிலை சொல்லுவான். அவன் சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லணுன்றதையும் சொல்லி கொடுக்குறாரு, சொல்லி கொடுத்து அனுப்புகிறாரு. அப்போ அந்த கழுதை வந்த உடனே அந்த கழுதையின் மேலே அவங்களுடைய வஸ்திரத்தை கழட்டி போட்டு அதற்கு மேலே ஏறி உட்காந்து வெற்றி பவனி வருவதற்காக அவர் அதன் மேலே ஏறி உட்காருகிறார். சீஷர்கள், அங்கே இருந்த ஜனங்கள்லாம் தங்களுடைய வஸ்திரங்களை கழட்டி அவருக்கு முன்பதாக போட்டு அவர் அந்த கழுதை மேலே ஏறுறாரு பாருங்க. அந்த கழுதை விசேஷமான கழுதையாக மாறி போச்சு. அந்த நாட்களில் கழுதை தான் விசேஷம். இந்த நாட்களில் நம்ம பெரிய பெரிய வாகனங்களை வச்சுருந்தா தான் நம்மளை அப்படி பார்ப்பாங்க. உங்களை சொல்ல பொதுவாக சொல்கிறேன், உலகத்தில் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் கழுதை மேலே ஏறிட்டாங்கன்னா அவங்க ராஜா தான். இது எப்படி சொல்கிறேன்னா, 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து அதில் வாசிக்கும் போது அதில் ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சாலமோனை ராஜாவாக்கும்போது தாவீது என்ன பண்ணுறாரு, அவருடைய கழுதையை, தாவீதினுடைய கழுதையின் மேலே சாலமோனை உட்கார வச்சு ஆசாரியர்கள்லாம் கூப்பிட்டு அங்கே பவனி வர சொல்லி, அப்பா ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் காட்டு,
எனக்கு அப்புறம் வரப்போகிற ராஜா சாலமன் தான் காட்டுன்னு சொல்றது மாதிரியே இங்க எதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்? கழுதையின் மேல் ஏறி தாழ்மையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த ராஜா என்று சொல்லி அவர் பவனி வருகிறது தான் இந்த குருத்தோலை ஞாயிறு. மற்ற நாட்களில் நம்ம அதை நினைக்கிறது இல்லை, மற்ற நாளும் நினைக்கணும். இது பாரம்பரியமாக எல்லா இடத்துலையும் சொல்கிறதுனால இதை நம்ம பாரம்பரியப்படுத்தலை, நம்ம அதை விசேஷப்படுத்தலை. ஆனால் என்றைக்குமே நினைக்கிறது இல்லை, இன்றைக்கும் நினைக்கணும் பார்த்தீங்களா? அதுக்காக நான் இதை உங்களுக்கு நேரம் எடுத்து சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் பிரசங்கமே பண்ணியிருக்கலாம் பாஸ்டர்ன்ற மாதிரி இருக்குது உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா. இவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கு நீங்கள் எதுக்கு இப்படி இவ்வளோ தூரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி இருக்குது. ஒருத்தர் முகத்தையும் பார்த்தா சீக்கிரம் முடியான்ற மாதிரி இருக்குது சில பேர் சொல்கிறது. சில பேர் பார்க்குறது இப்போ என்ன தான் ஏன் சொல்ல வர, ஒன்றையும் சொல்ல வரல. இயேசு கிறிஸ்துவ விசேஷப்படுத்துகிறேன். இந்த உலகத்தை உண்டாக்கின, இந்த உலகத்தை படைத்த, உலகத்தை ரட்சிக்க வந்த ராஜாவே கழுத மேலே தான் வராரு. அதனால் நீங்களும் கழுத மேலே போகணும்லாம் நான் சொல்லலை. அவர் அன்றைக்கு அங்கே அந்த காலகட்டத்தில் அது ஒரு விசேஷமான ஒரு அதை பாருங்க, அது ஒரு மிருகமாக இருந்துச்சு. அது என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரில. அதனால் அதை விசேஷப்படுத்தி நம்ம இன்னைக்கு என்ன சொல்ல போகிறோன்னா, இந்த வெற்றி பவனி வந்த இயேசு என் வாழ்க்கைக்குள் இருக்கிறதுனாலே என்னையும் வெற்றி பவனி வர அவர் வைக்க போதுமானவராக இருக்கிறார். அதுதான் நிஜம். இந்த இயேசு அப்படி செய்தார்னா என் வாழ்க்கையிலையும் அவர் செய்வார். அவர் அதை தான் காண்பிக்கிறார் அந்த மார்க்கு சுவிசேஷத்தில் முழுவதுமாக. இன்னைக்கு அதை வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி, அவருக்கு நிகரானவர் வானத்திலும் சரி பூமியிலும் சரி பூமியின் கீழேயும் சரி அவருக்கு நிகரானவர்கள் ஒருவருமே இல்லை. அவருக்கு நிகர் அவர் தான். இந்த இயேசு என் கூட இருக்கும்போது அவருக்கு நிகராக யாராவது நின்ற முடியுமா? உங்கள் பிரச்சனை நிற்க முடியுமா? உங்கள் வியாதி நிற்க முடியுமா? நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்களே உங்கள் பாதையில், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலை உங்களை மேற்கொண்டு ஆண்டவர் விட்டுருவாரா? ஒரு இடத்துல ஒரு ராஜா, யோசபாத் ராஜான்னு நினைக்கிறேன், யோசபாத் ராஜாவா ஆசாப் ராஜாவான்னு எனக்கு தெரில, மறந்து போச்சு. பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, இது ஏன் பிரச்சனை கிடையாது, உம்முடைய பிள்ளைய மேற்கொண்டு விடாதேன்னு சொல்கிறார் ஒரு இடத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுதான் அர்த்தம், ஆண்டவருக்கு இயேசுக்கு நிகர் ஒருவரும் இல்லை. இன்னைக்கு பிரச்சனையை பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு அந்த பிரச்சனை தான் நமக்கு பெருசாக தெரியுது. இந்த பிரச்சனை என்ன மேற்கொண்டோம் அப்படித்தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லவே இல்லை. ஒப்பில்லாத ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நிகர் ஒரு சக்தியும் இல்லை, ஒரு அதிகாரியும் இல்லை. இந்த இயேசுவுக்கு நிகர் ஒருவருமே இல்லை. அப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? இன்னைக்கு பிஸ்னஸ் சில நேரத்தில் இந்த திருப்பூரே பாருங்க, பிஸ்னஸ் காரியத்தில் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. எல்லாரும் சொல்கிறாங்க, திருப்பூரில் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப டல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன நம்பணும்னா, இந்த வெற்றி பவனி வந்த இயேசு என் கூட இருக்கிறதுனால இன்றைக்கு இந்த திருப்பூரை சுற்றிலும் எங்கெல்லாம் இந்த ஆராதனை இதை குறித்து யோசித்து ஆராதனை நடக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு இயேசு வெற்றி பவனி வருகிற இந்த திருப்பூராக மாறணும்னு நம்முடைய ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. அவர் போகிற இடம்லாம் அற்புதம் நடந்துச்சுல்ல, அவர் போகிற இடத்தெல்லாம் நல்ல உணவு கிடைச்சிது, எல்லாம் கிடைச்சதுல பெருக்கம் ஏற்பட்டதில்ல. அதே மாதிரி இந்த திருப்பூர் பட்டணத்தில் இயேசு இன்றைக்கு உலா வர போகிறார். எல்லா இடத்திலும் ஒரு பெருக்கம், எல்லா இடத்திலும் ஒரு செழிப்பு, எல்லா இடத்திலும் ஒரு நன்மை உண்டாக போகிறது, எல்லா வியாதிகளும் தீரப்போகிறது என்று விசுவாசத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை சொல்லி மகிமைப்படுத்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி சொல்லி பாடப்போகிறோம். உமக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை என்று நம்முடைய இடத்துல எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்தலாமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். சத்தத்தை உயர்த்தி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தெய்வனே, உமக்கொப்பானவர், உமக்கு நிகரானவர்கள் ஒருவருமே இந்த உலகத்தில் இல்லை. நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், நல்லவர், வல்லவர் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி எங்களை நடத்துவீர். சொல்லுங்க, நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். சொல்லுவோம், உமக்கொப்பானவர். There is no one. Hallelujah. உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உம் நாமம் இன்றும் அற்புதம் செய்யும். எல்லாரும் வாயை திறந்து இந்த வார்த்தையை சொல்லணும். இன்றும், இன்றைக்கு உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ சகல அதிகாரமுள்ள எங்கள் தெய்வமே, உமக்கொப்பானவர் உம்மை போல எங்களை நேசிக்க யாருண்டு? உம்மை போல உம்முடைய பிள்ளைகளை போஷிக்க யாருண்டு? ஆண்டவரே, நீர் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்கிற ஆண்டவரா, அற்புதம் செய்கிற ஆண்டவரா நீர் எங்க வாழ்க்கையில இருக்கிறதுனால உம்மை நாங்கள் இந்த காலை நேரத்தில் உண்மையாய் உம்மை தொழுது கொண்டு உயர்த்துகிறோம். ஆண்டவரே, தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உம்மை போல யாருக்கு இந்த ஜனங்களை நேசித்தீர? உம்மை போல உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் வானத்திலோ. ஓ ஜீசஸ், ஓ வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே,
தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும். எல்லா கைகளும் உயர்த்தி இருக்கட்டும், சொல்லுவோம். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமை படைத்த எங்கள் தெய்வமே, there is no one is equal to you. உமக்கொப்பானவர்கள் ஒருவருமே இல்லை. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? எல்லாம் சொல்லி மகிமைப்படுத்துங்கள், உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க. வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓ ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள எங்கள் தெய்வமே, உமக்கொப்பானவர் ஒருவருமே இல்லை. உமக்கு நிகர் ஒருவருமே இல்லை அப்பா. நீர் ஒருவரே ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. அன்றைக்கு எருசலேமே ஆர்ப்பரித்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எருசலேம் நகரம் முழுவதுமே ஆர்ப்பரித்தார்கள். குறித்தோலை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கே ராஜா, இந்த உலகத்துக்கே ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவருக்கு முன்பதாக நின்று ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி உயர்த்தினார்கள். ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று இந்த மேன்மை பொருந்திய ராஜாவை உயர்த்தினார்கள். அவரும் அந்த பவனி வரும்போது, இன்றைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு கிறிஸ்து இங்கே அவர் பவனி வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஓசன்னா, எங்கள் தாவீதின் மைந்தனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் என்று இந்த நாளில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். மன விருப்பத்தின்படி செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஸ்தோத்திரம். உங்க ஜெபம் எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு காரியத்தை நினைங்க. இன்னைக்கு இயேசு உலா வருகிற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இயேசு பவனி வருகிற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு அவர் ஆராதிக்க ஆராதிக்க கட்டுகள் உடைய போகிறது. இன்றைக்கு அவர் ஆராதிக்க ஆராதிக்க தோல்விகள் மாறப்போகிறது. இன்றைக்கு அவரை ஆராதிக்க ஆராதிக்க அவரை உயர்த்த உயர்த்த ஸ்தோத்திரம், சுகத்தை பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம் அல்லவா? சொல்லி உயர்த்துவோம். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நீர் புகழப்படத்தக்கவர், நீர் உயர்த்தப்படத்தக்கவர் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் சேர்ந்து உயர்த்த போகிறோம். ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். உணர்வுள்ள இருதயத்தோடு தேவாட்டுக்குட்டியாய் நமக்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு பஸ்காவை அவர்கள் ஆதரித்த போது, அந்த பண்டிகை அவர்கள் கொண்டாடும் போது, இந்த இயேசு கிறிஸ்து பவனி வந்தார். இயேசு ராஜாவாய் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்து அழகுள்ள தேவனாய் 10,000களில் சிறந்தவராய் இயேசு தம்முடைய பிரகாசமான முகத்தை ராஜாவாக வெளிப்படுத்தினதை நினைத்து உயர்த்துவோம். சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. சொல்லுவோம். சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. சொல்லுவோம். அழகுள்ளவர், அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓசன்னா
இயேசுவை மகிமைப்படுத்தி உயர்த்துங்கள். இந்த இடத்தில் அவர் உலா வருகிறார். ஓசன்னா கண் பார்வை அடைய வேண்டும் என்பதற்காக, ஓ தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் என்று கேட்டது போலவே இன்றைக்கு அற்புதம் நடக்க வேண்டுமானால் இந்த தாவீதின் குமாரனை, ஓ தேவாட்டுக்குட்டியை மகிமைப்படுத்தி உன்னத தேவனை எல்லாரும் உயர்த்தி, யானைகளை பிரிந்து போனாலும் எங்களை உயர்த்துகிற துணையாளரை சொல்லி உயர்த்துவோம். உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பர் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் யார் பிரிந்து போனாலும், யார் நம்மை வெறுத்தாலும், துணையாக நமக்கு நின்ற ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுவோம். துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் எங்களை தாங்குகிற மணவாளரே, மனவாட்டியான சபையை தாங்குகிறவரே, மணவாளரே உயர்த்துவோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி தாவீதின் குமாரனை மகிமைப்படுத்தி ஹோசன்னா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து கூப்பிடுங்கள். ஹோசன்னா. தாவீதின் மைந்தனே, எங்கள் தேவகுமாரனே, ஓ தேவனே, ஹோசன்னா. தாவீதின் மைந்தனே, பரிகாரம் செலுத்துகிற ஆண்டவர். அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு பரிகாரியாக இருக்கிறார். அவருடைய தழும்புகளினாலே சுகம் தந்த மருத்துவரா. ஓ வியாதியின் படுக்கையில் நம்மை உயர்த்தின ஆண்டவர், மறுபிறப்பு தந்த ஆண்டவர், மறுபடி கண்பிடிக்க செய்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். நன்றியப்பா. வியாதியின் படுக்கையிலே எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க இந்த வார்த்தை? நம்பிக்கை இழக்கவில்லை, உடைய தடுப்புகளால் சுகம் தந்த. சொல்லுங்க, பரிகாரியே, என் நோய்களை சிலுவையிலே சுமந்தவரே, சிலுவையிலே சுமக்க ஒப்பு கொடுத்த எங்கள் தெய்வமே, உம்முடைய ஜீவனை தந்த எங்கள் ஆண்டவரே, பரிகாரம் செய்கிற ஆண்டவர். சொல்லுங்க, பரிகாரியே, நோய்கள் தீரப்படுகிறது. பரிகாரியே, ஓ ஜீசஸ், நோய்கள் சுமந்த இயேசுவே, பரிகாரியே, நோய்கள் சுமந்த ஹோசன்னா, 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 தாவீதின் மைந்தனே. அவரை கூப்பிடுவோம், அவரை கூப்பிடுவோம்.
சத்தத்தை உயர்த்தி நீங்க மாத்திரம் ஓசன்னா ஓசன்னா. தாவீதின் மைந்தனே, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஓ தாவீதின் மைந்தனே ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓ தேவ மகிமை, தேவ பிரசன்னம், ஓ தேவனுடைய பரிகாரம் கொடுக்கிற ரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்படுகிறது. ஓ ஜீசஸ், தேவ மைந்தனே, தாவீதின் மைந்தனே, தெய்வமே, தாவீதின் குமாரனே, எங்கள் நடுவே இருக்கிற எங்கள் இயேசுவே, துன்பத்தின் பாதையில் நடக்கும்போது எங்களோடு கூட வருகிறேன். மரண பள்ளத்தாக்கில் நடக்கும் போதும் எங்களோடு கூட வருகிறேன். தேவரீர் எங்களை ஒருபோதும் நீர் கைவிடுகிறதில்லை. இன்றைக்கு என்ன விசேஷம்? எங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்போது ராஜாவாக, ஆண்டவரே, ஏதோ பரிதாபமா அல்ல, உமக்கு தெரியும் தேவனுடைய சித்தத்தை நீர் நிறைவேற்ற போகிறீர் என்று சொல்லி ஏற்கனவே சொன்ன அந்த காரியங்கள் சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் முன்பதாகவே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கழுதையின் குட்டியின் மேல் ராஜாவாக வருவார். கழுதை குட்டியாகிய மரியின் மேல் அவர் ஏறி வருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும்போது தன்னை இந்த உலகத்தை ரட்சிக்கிற ராஜாவாக காண்பித்து சென்றார். பிசாசு நினைச்சான் எப்படியாவது தோற்கடிச்சிடலாம். பிசாசுக்கு ஒரு காரியம் பாருங்க, யோசிச்சுட்டே இருப்பான். யாரை விழுங்கலாமோ அவர்களை வகை தேடிக்கொண்டு இந்த குடும்பத்துக்கு என்ன செய்யலாம், இந்த சிஸ்டருக்கு என்ன செய்யலாம், இந்த பிரதருக்கு என்ன செய்யலாம், எப்படி என்ன செஞ்சா இவர்கள் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை விட்டு விலகி ஓடுவாங்கன்னு நினைக்கக்கூடிய ஒரு தந்திரமான பிசாசு. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு காரியத்தை யோசிச்சு பார்க்கணும். என்ன யோசிக்கணும்? தோல்வியை கொண்டு வருகிற, தோல்வி பயத்தை கொண்டு வருகிற, நம்மை நெருக்குகிற எல்லா காரியம் வந்தாலும் இந்த இயேசு வெற்றி பவனி சென்று சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தந்து எனக்காக பலியானாரானால் அந்த வெற்றியின் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம். தோல்வி கிட்ட வர்ற மாதிரி தான் இருக்கும், ஆனா அது உங்களை நெருங்க முடியாது. காரணம் என்ன? உங்களோடு என்னோடு இருக்கிற இயேசு வெற்றி பவனி வந்த இயேசுவா இருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார். சத்துருவை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், எல்லா காரியத்தையும் ஜெயித்தார். பாவம் அறியாத இயேசு தேவாட்டுக்குட்டி இன்றைக்கு இந்த இடத்துல, நாம் ஆராதிக்கிற இந்த இடத்துல அவர் உலா வந்து கொண்டு இருக்கிறார். இந்த அவர் பாதை அருகே நடந்து போனாரே, அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்துச்சு. அவர் கால் மிதிக்கிற இடத்துல, அவர் போற இடத்துல திடீர்னு ஒரு சகோதரி போய் அவங்களுடைய கார்மெண்ட், அவங்களுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே ஒரு சுகத்தை பெற்றுட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிற இயேசுவை, அவரை பார்க்க, அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ, உண்மையாய் அவரை நோக்கி இப்பொழுது கூப்பிட்டீர்களே, அவர் உங்களுக்கு சமீபமாய் வந்து நின்று கொண்டிருக்கிறார். அவரிடமிருந்து பெறக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரங்களையும், எல்லா உங்களுடைய வாழ்க்கையில தேவைப்படுகிற சுகம், சமாதானம், இது எல்லாவற்றையும் தர அவர் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போகிறீங்க? விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, கண்ணை மூடி பாருங்க, அவர் வர்றது தெரியும். ஹல்லேலூயா. இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். நான் நிச்சயமா சொல்ல முடியும், ஏதோ சொல்லணும்னு சொல்லலை. இயேசு இந்த இடத்துல நிஜமாவே இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி இருக்கிறார்.
உன் மனதின் அங்கலாய்ப்பை அவர் அறிந்துதான் இங்க வந்திருக்கிறார். உன் மனசுல ஒரு அங்கலாய்ப்பு இருக்குல்ல, என் குடும்பத்துக்கு மாத்திரம் ஏன் இப்படி, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி, என் பிள்ளைக்கு இந்த நிலைமையா, இதை யோசித்து புலம்பிக் கொண்டிருக்கிற உனக்காகவே இயேசு இன்றைக்கு இந்த இடத்துக்கு இறங்கி வந்திருக்கிறார் என்பது அதிக நிச்சயமா இருக்கிறது. எப்போதுமே வந்துட்டு அவர் சும்மா போக மாட்டாரு. அவர் வந்தா விடுதலை உண்டு, சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, பலவீனங்கள் நீங்கும். சுகம் பெற்று நீ சுகத்தோட போ, உன் வேதனை நீங்கும், உனக்கு பரிகாரம் உண்டு, உன் பாவம் நீங்கி நீ சுத்திகரிக்கப்பட்டாய். இயேசு அப்படிப்பட்ட இயேசுவர், அப்படிப்பட்ட தெய்வம் இந்த இடத்தில் இருக்கிறார். இந்த இயேசு தான் இப்ப நம்ம கூட பேச போகிறார். அவருடைய வார்த்தையே உங்களை சுகமாக்க, இன்னைக்கு அவருடைய வார்த்தை உங்களை சுகமாக்க போவது அதிக நிச்சயம். எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய பதில்கள் இன்றைக்கு நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எதிர்பார்ப்போடு மனதினுடைய இருதயத்தை திறந்து வைத்து எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்காம ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் இன்றைக்கு காத்திருப்போம். தேவன் நம்மோடு கூட பேசுவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஆமென். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க இருக்கிறோம். நம்மத்திலே பாஸ்டம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி நான் வரவேற்பேன். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். கடந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்து தேவன் இந்த புதிய வாரத்திலும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? சிரிச்சு சொல்லுங்க, நல்லா. ஆமா, நாம் ஒரே குடும்பமாக கர்த்தர் நம்மை இணைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த விசேஷமான இந்த ஈஸ்டர், குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் இந்த பவனில் வந்தார். ஆமென். எருசலேம் முழுவதும் ஒரே கொண்டாட்டமாக இருந்திருக்கும். அந்த நாட்கள் நினைச்சு பாருங்க, எவ்வளவோ சந்தோஷமா அங்கே இருந்திருக்கும். ஜனங்கள் அவரை ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருப்பார்கள். எங்கும் அந்த குருத்தோலை ஏந்தி ஜனங்கள் அவரை உயர்த்தினார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், உயர்த்தப்படத்தக்க தேவன். ஆமென். அவருக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது, இருக்கவும் போறதில்லை. அவரே தேவாதி தேவனாய் இருக்கிறார். நாம் கண்களை மூடி இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஆண்டவர் கரத்தில் ஆவலோடு நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி, அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, நீர் நல்லவர், நல்லவர் அப்பா. இம்மட்டும் உதவி செய்த தேவன். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு உடைய வார்த்தை தந்து எங்களை பலப்படுத்த போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையினால் எங்களை நிரப்புங்கப்பா. நாங்கள் வெறுமையான பாத்திரமாய் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் ஆட்கொண்டு நடத்துங்க. உம்முடைய தூய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்துல நீங்க உலாவி கொண்டு இருப்பதற்காய் நன்றி. எங்களை உயிர்ப்பிக்க, எங்களை பலப்படுத்த, எங்களை ஆசீர்வதிக்க அப்பா இந்த இடத்துல நீங்க வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை ஆண்டவரே நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மதிலே நீர் ஆண்டவரை இறங்கி வந்து எங்களை ஆட்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் மார்க் எழுதின சுவிசேஷம்
11ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தை நாம் எடுத்து நாம் எல்லாரும் சேர்ந்து வேகமாக போகலாம். 11ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனங்களை வரை நாம் வாசிப்போம். எல்லாரும் எழும்பி நின்று வாசிக்கலாமா? ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எல்லாரும் வேகமாய் வாசிப்போம். எழுதுகொண்டீர்களா? அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒளிவு மலைக்கு அருகான பெத்பாகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நிற்கிறவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதின் மேல் தன் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரம் பின்னடப்பாரம், ஓசன்னா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற தம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. நம்ம அப்படியே உட்காருவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாய் சில காரியங்களை நாம் பார்த்து ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த கடைசி பவனி என்று கூட சொல்லலாம். அவர் பெத்தானியா என்னும் ஊருங்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரிடத்தில் 2 பேரை அழைக்கிறார். 2 பேரை அழைத்து அவர்களை, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அங்கே ஒரு கழுதையும் குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் கடைசியாக இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த போது அவருக்கென்று அவர் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. அவருக்கு வீடும் இல்லை, எதுவுமே கிடையாது. வாகனம் கூட மற்றொரிடத்தில் வாங்கின வாகனம் தான். அவர் இந்த உலகத்தில் வந்தபோது நமக்காக அவர் வந்தார். இந்த உலகத்தில் எதையும் அவர் விரும்பவும் இல்லை, அவர் எடுத்துக்கொள்ளவும் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் டெம்பரவரி அவருக்கு இருந்தது. ஒன்றே ஒன்று அவருக்கு தெரியும், பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசத்திலே அவருக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது என்பதை மாத்திரம் அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. அது அவருடைய விருப்பமாய் இருந்தது. செல்ல பிள்ளை இயேசு, பிதாவுக்கு செல்ல பிள்ளையாயிருந்தவர், அவர் பக்கத்தில் இருந்தவர். இப்பொழுது மனிதராக இந்த உலகத்திலே அவர் வாழ நமக்காக ஜீவனை கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தார். கிராமத்திலே அந்த கழுதை கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்துக்கொண்டு வந்த போது அங்கே அது மேல உட்கார்ந்து அந்த எருசலேமுக்கு அவர் பவனி போனார். எத்தனையோ முறை ஆண்டவர் குழந்தை பருவத்திலிருந்து அந்த இடத்துக்கு போயிருக்கிறார். யார் அந்த இடத்துல கண்டு கொண்டார்களா தெரியல. ஆனா இந்த பவனியானது ரொம்ப விசேஷமானது. வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாருமே எருசலேமுக்கு போவது வழக்கம்.
அங்கே பஸ்காவை ஆசரிப்பதற்காக இந்த கூடார பண்டிகை அதற்கு முன்பே அவர்கள் ஆசரிப்பார்களாம். அந்த எருசலேமிலே இந்த கூடார பண்டிகை என்பது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப விசேஷமானது. அவர்களுக்கு 7 நாள் அவர்கள் அந்த குருத்தோலை அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த எருசலேம் ஆலயத்துக்குள் போய் அங்கே பலிபீடத்தை சுற்றி சுற்றி வந்து ஓசனா என்று சொல்லுவார்களாம். அதுக்கப்புறம் 7வது நாள் 8வது நாள் அதை சுற்றி வந்து எல்லாரும் அந்த குருத்தோலை ஏந்தி 8வது மிகவும் ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்துவார்களாம். இன்றை வரைக்கும் அவர்கள் அதை அனுசரித்து தான் வருகிறார்கள். கடந்த நாட்களில் கூட நம்ம எருசலேமிலே இந்த பிரச்சனை, இந்த அமாஸ் தீவிரவாதிகள் அந்த நாளில தான் அவர்களை குறிவைத்து தாக்கினார்கள். ஏன்னா அவர்கள் எல்லாரும் அந்த இந்த கூடார பண்டிகையில வெளியே எங்க போக மாட்டாங்களாம். எல்லாரும் வீட்டில இருந்து அவர்கள் அந்த பண்டிகையை ஆசரிப்பார்களாம். அந்த நேரத்தில் தான் எல்லாரையும் குறிவைத்து தாக்குவதற்காக அவர்கள் முற்பட்டார்கள். அநேகரை கொன்று விட்டார்கள். இன்று வரைக்கும் கூட யூதர்களுடைய முறைமை அதுதான். அவர்கள் அதை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். ஏன்னா அவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் இயேசு வர வேண்டும். நான் கடந்த நாட்களில் கூட செய்தி கொடுக்கும் போது சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் கூட அவர்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இன்னும் ஆண்டவர் வரப்போகிறார் என்று அவர்கள் எதிர்நோக்கி, ராஜாவாய் பிறக்க போகிறார் என்று எதிர்நோக்கி அவர்கள் காத்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும் அவர் ராஜாவாக பிறந்து நமக்காக இன்றைக்கு உயிர் தெழுந்து பரலோகத்தில் இருக்கிறார். மீண்டும் ராஜாவாக வரப்போகிறார் என்ற சத்தியத்தை புறஜாதிகளாகிய நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துவோமா? புறஜாதிகளாகிய நமக்கு ஒரு சிரித்த முகமே யாருக்கும் இல்லையே. ஏதோ சோகம் போல உட்கார்ந்து இருக்கிறீங்க. சந்தோஷமா இருங்க. ஆமென். நமக்காகத்தானே இந்த உலகத்தில் அவர் வந்தார். வரலாற்றிலே இடம் பெற்ற மாபெரும் ஊர்வலம் இதுதான், இயேசு கிறிஸ்துவின் குருத்தோலை பவனி. ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்தில் இந்த ஊர்வலம் வந்து கிபி 33ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கும் என்று அநேக ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா ஆண்டவர் 33.5 வருடம் இந்த பூமியில வாழ்ந்தார். அந்த டைம்ல தான் அவருக்கு அந்த கடைசி நேரத்தில் ஈஸ்டர், அதாவது பாடுபடுவதற்கு முன்னே அவர் இந்த பவனியை வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஏப்ரல் 10ஆம் தேதி 6ஆம் தேதி என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் நிறைய ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள், கூறுகிறார்கள். இந்த ஊர்வலம் ஒரு பெரிய பவனி, இயேசு கிறிஸ்து ராஜரீகத்தை குறிக்கிற ஒரு மாபெரும் பவனி. ஆமென். ராஜரீகம், அவர்தான் ராஜா என்று அவரை அது உணர்த்துகிற ஒரு பவனியாக இருந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் 21ஆம் அதிகாரம் 4:5 அதை வாசிக்கின்றோம். அதுக்கு பின்பாக குட் ஃப்ரைடே வருகிறது. அதற்கப்புறம் ஈஸ்டர் வந்து அவர் உயிரோடு எழுந்து மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் வென்று ராஜாதி ராஜாவாக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். வரும்போது எப்படி வருவாரு? குழந்தையா வரமாட்டாரு, ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அந்த ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? இந்த உலகத்தில் அநேக ராஜாக்கள் வரும்போது நிறைய பேர் இன்னைக்கு பூவெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவருக்கு என்னென்ன கோஷமிடுகிறார்கள், கோஷமிடுகிறார்கள். கடந்த நாட்களில் நீங்க பார்த்தீங்க, நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்த பொழுது திருப்பூர்ல ஒரு பக்கம், சேலத்துல ஒரு பக்கம், எல்லா பகுதியிலும் அவரை என்ன சொன்னாங்க, நல்லா வாழ்த்தினார்கள். அந்த ராஜாவெல்லாம் இன்னைக்கு என்ன செய்ய முடியும்?
ஆனால் நம்முடைய மகிமையின் ராஜா அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த பண்டிகை, இந்த பஸ்கா பண்டிகை அவர்களுக்கு ஒரு முக்கியமான அது பண்டிகை. அந்த நாட்களில் அவர் உலகமெங்கும் யூதர்கள் எந்த இடத்திலும் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒன்றாக எருசலேமுக்கு வந்துருவாங்களாம். சிதறி கிடக்கிற யூதர்கள், வேற ஊரில் இருக்கிற யூதர்கள் எல்லாம் அந்த பஸ்கா பண்டிகைக்கு கண்டிப்பாக அவர்கள் எருசலேமுக்கு வர வேண்டும். அப்படின்னா எவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும். அதுதான் அவர் பின்னாடி ஒரு பயங்கர கூட்டம் வரும்போது பரிசேயர் சதிசேயரெல்லாம் பார்த்து பொறாமப்படுறாங்க. என்ன, எல்லாருமே உலகமே அவருக்கு பின்பற்றி போகிறது என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு பயம் வந்து விட்டது. அது மாத்திரம் பயமா, அவர் ராஜா என்று சொன்ன போது எல்லாரும் பயந்து நடுங்கி இருப்பார்கள். ஆமென். ஆண்டவர் பாருங்க, இந்த பவனியில அவர் வந்த பொழுது சிலருக்கு கலக்கம். அதாவது பரிசேயருக்கு சதிசேயருக்கு இவங்களுக்கெல்லாம் கலக்கம். ஆனால் அந்த ஜனங்களுக்கோ மிகவும் சந்தோஷமாய் இருந்தது. ஹல்லேலூயா. சிலர் அவரிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வந்திருப்பார்கள். சிலர் அவரை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு ராஜாவாக அவரை மகிமைப்படுத்தி இருப்பார்கள். சிலர் ஏதாவது சாப்பாடு கிடைக்கும், அவர் பின்னாடி போனா அப்பம் 2 அப்பம் 5 அப்பம் 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்தாரே, அது போல இவர் பின்னாடி போனா நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்று போகிற ஒரு கூட்டம் இருந்தது. அவ்வளவு கூட்டமும் அவரை பின்பற்றி போனது, வந்தார்கள். ஓசன்னா என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்தார்கள். வேதத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கும் போது அங்கே மார்க் எழுதின சுவிசேஷத்தில் விட மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே ஆண்டவர், அதாவது தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டபடியே அவருக்கு ஒவ்வொன்றும் நடந்தது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதல் பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம், புதிய ஏற்பாட்டின் நிறைவேறுதல். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கே பழைய ஏற்பாட்டில் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நடைபெறுகிறது. உங்களுக்கு எனக்கு நடைபெறாமல் இருக்குமா? நடைபெறாமல் இருக்குமா? தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும், நமக்காக கொடுத்த எல்லாமே இயேசு நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அதில் ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்கவே கூடாது. ஏனென்று சொன்னால் இயேசுவுக்கு தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறிற்று. மீகா எழுதின அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் சகரியான்னு நினைக்கிறேன், சகரியா 9:9 நம்ம வாசிக்கும் போது அதை குறித்து நம்ம வாசிக்கின்றோம். வாசிப்போமா அந்த பகுதியை? சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்ற அந்த தீர்க்க தரிசனம் இந்த இடத்துல நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், சொப்பனத்தில் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேற ஆண்டவர் நேரத்தை வச்சிருக்கிறார். அந்தந்த காலத்திலே அதினதின் காரியங்களை அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், இன்னும் தாமதமாகுது, இன்னும் நடைபெறாமல் இருக்கு அப்படின்றலாம் நினைக்கலாம். ஆனால் குறித்த காலத்திற்கென்ற ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை நமக்காக வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? அந்த வசனத்தை நாம் அதில் போடலாம். மீகா
9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, சீயோன் குமார்த்தியை மிகவும் களி கூறு, எருசலேம் குமார்த்தியை கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திலிருந்து வருகிறார். அவர் யாரு? அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இந்த உலகத்தின் ராஜாலாம் அப்படி இருக்கிறாங்க, அப்படிதானுங்க? ஆமா, இவர் எப்படிப்பட்டவர்? நீதி இல்லை. இங்க இருக்கிற ராஜாக்கள் யாரும் நம்மளை ரட்சிக்க முடியாது. தாழ்மை இல்லை. அவங்க கழுதியின் மேலேயா ஏறி வராங்க. சாம் சொன்னது போல அந்த நாட்களிலெல்லாம் ராஜாக்கள் சிவப்பு குதிரையில போகும்போது யுத்தத்திற்கென்று போவார்களாம். ஆனால் கழுதையின் மேல் வரும்போது அது மெதுவாக ஜனங்களை விசாரித்து அவர்களை நேசித்து அவருடைய கஷ்டங்களை அறிந்து கொள்வதற்காக மெதுவாக போய் ஒவ்வொரு ஜனங்களை பார்ப்பதற்காக கழுதையின் மேல் போவாங்களாம். கழுதை எப்பவுமே மெதுவாக தான் போகும். கீழே தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படித்தானே? மேலே ஒரு நாளை பார்க்காது. கழுதை யாரை விரும்புறதில்ல. நம்ம வீட்டில் கூட அடங்காத ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, கழுத அப்படின்னு தானே சொல்றோம். சிலர் நாயின்னு சொல்றாங்க, சிலர் பேயின்னு சொல்றாங்க. கழுத சொன்னா சந்தோஷப்படுங்க. ஒவ்வொரு கடையிலையும் போய் பார்த்தீங்கன்னா அந்த கழுத போட்ட மாட்டி வச்சுட்டு, என்னை பார் யோகம் வரும். கழுதுன்னு சொன்னாங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஆமா, நிறைய நேரம் நான் அப்படிலாம் சொல்லி இருக்கேன். கழுதைனா பரவாயில்ல, நான் இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையாக கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு வேற எந்த மிருகத்தை பார்த்து யோகம் வரன்னு சொல்லலை. இதெல்லாம் ஏன் சிலரெல்லாம் அப்படி கணித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கழுதையின் மேல் இயேசு இருந்ததினால அதுக்கு யோகம் வரும். கண்டிப்பா ஆசீர்வாதம் வரும், நன்மைகள் வரும். ஆமென். வராம இருக்காது. ஆகவே அந்த கழுதையை குறித்து சில காரியங்களை நாம பார்த்து பின்பு இந்த குருத்தோலையினுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதனுடைய காரியங்களை வேகமா நான் இப்பவே 8:30 மணி ஆயிடுச்சு. இந்த கழுதை குறித்து நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற அந்த கிராமத்துக்கு போங்கள். ஒரு கிராமத்துல இந்த கழுதை கட்டப்பட்ட நிலையில இருக்கு. இருவழி சந்தியில கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஆண்டவர் அந்த கிராமங்கள் எத்தனையோ இருந்திருக்கு, எத்தனையோ கழுதைகள் இருந்திருக்கும். ஆனால் அந்த கிராமத்தை மாத்திரம் மென்ஷன் பண்ணி சொல்றாரு, அந்த கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒரு கழுதையும் அது குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். ஆண்டவர் கழுதை மாத்திரம் விரும்பல, கழுதை குட்டியையும் விரும்புகிறார். அப்படின்னா நம்மையும் விரும்புகிறார், நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம குட்டிகளாகிய நம்முடைய பிள்ளைகள் மேல் கூட ஆண்டவர் பவனி வர விரும்புகிறார். ஆமா, இதுல இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கழுதையின் மேல் இருக்கு, ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா குட்டியின் மேல் அமர்ந்து இருக்கிறார். எப்படி குட்டி அந்த ஆண்டவரை சுமந்திருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. குட்டி வந்து ரொம்ப ரொம்ப அப்படி ஒடுக்கண மாதிரி இருக்கும். அது கூட ஆண்டவரை சுமந்திருக்கிறதுங்க, பாரமாய் பார்க்கவில்லை. எவ்வளவு அருமையா ஆண்டவர் நம்மளையும் நேசிக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை அதை விட நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளை எப்படி, நிறைய சாம் சொல்லிட்டாப்புல, அங்கேயே செய்தியெல்லாம் வந்துருச்சு. இப்போ நான் ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், நம்மை விட நம்முடைய சந்ததியின் மேல் மிக கவனமாக ஆண்டவர் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். அது மட்டும் இல்ல, தலைமுறை தலைமுறைக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறாராம். ஆமென்.
நம்முடைய தலைமுறை தலைமுறையா வந்தாதான் அவரை நேசிக்க முடியும், ஆராதிக்க முடியும். ஆமென். அது நம்முடைய குட்டிகள் மேல் ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அடுத்து நம்ம பிள்ளைகள் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். ஆமா, ஆமா தானே? ஆமா, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எழும்பணும். வெள்ளிக்கிழமை ஒருத்தர் சொன்னாரு, அவரு ஆண்டவர் இதுவரைக்கும் என் பிள்ளை எனக்கு நல்ல வேலை செஞ்சு காப்பாற்றணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். ஆனா இப்போ ஆண்டவர் உம்முடைய சித்தம், அவனை என்ன ஊழியத்துக்கு வச்சிருக்கிறீங்களா, எதற்காக வச்சிருக்கிறீங்க, அது உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி நாங்க ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு நாம் வளர்த்துறோம். அவர்கள் எதிர்காலத்திலே இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதை குட்டிகளாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிராமத்துக்கு போன உடனே அந்த ஒரு கழுதையும் குட்டியையும் ஆண்டவர் சொல்றாரு, அதை கட்டவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒரே ஒரு தெரிந்து கொள்ளுதல், அந்த கழுதையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென், ஆமென். வேற எத்தனையோ கழுதைகள் இருக்கு, எத்தனையோ கழுதை. இதுவரைக்கும் அந்த கழுதை பொதியை சுமந்திருக்கும், அழுக்கு மூட்டையை சுமந்திருக்கும், உப்பை சுமந்திருக்கும், அதை கண்டுகொள்ள யாரும் இல்லை. ஆனால் அந்த கழுதையின் மீது ஆண்டவருக்கு ஒரு கண்ணு வந்துருச்சு, இதுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சீஷரிடத்துல சொல்றாரு. அவங்க போறாங்க, நேரா அந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். அந்த கழுதை என்பது நீங்களும் நானும்தான். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டார். ஆமென். ஆண்டவர் சொல்றார், யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. யாரு சொல்றாங்க? நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, நீங்க என்ன தெரிஞ்சுக்கல, நான் தான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டு. சிலரை பாருங்க, 3 விதத்தில் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டார்? சிலரை தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றார். இன்னொன்று, உலக தோற்றத்துக்கு முன்பாக, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நான் உன்னை என்ன செய்த, கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அப்படின்னு சொல்லி பவுல் எபேசியர் சபைக்கு எழுதுகிறார். உலக தோற்றம் நம்ம எங்க இருந்தாங்க, எங்க இருந்தோன்னே தெரியல. ஆனால் இந்த உலகத்தில் நாம் பிறப்போம், அவருக்கென்று நம்மை அவர் தெரிந்து கொள்வார் என்பதெல்லாம் முன்னையே தேவன் அறிந்திருந்தார். அல்லேலூயா. நம்ம இப்போ பிறக்கல. சிலருக்கு 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், இப்படிதான் நம்ம தாயின் வயிற்றில் பிறந்திருக்கிறோம். ஆண்டவர் பாருங்க, உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் முன் குறித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு விசேஷமானவர்கள் நாம். 3வதாக, உபத்திரவத்தின் குகையிலே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். சிலர் உபத்திரவம் வரும்போது ஆண்டவரை தெரிந்து கொள்ளுகிறார்கள். இப்படி நிறைய இருக்கு. ஆனாலும் அந்த கழுதையும் குட்டியும் ஆண்டவருக்கு தேவையா இருந்தது. எப்படி நம்ம வந்தோமோ தெரியல, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. நீங்களும் நானும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு தேவை. நல்லா சொன்னீங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. நம்ம இன்னும் தேவைங்க. இதுவரைக்கும் ஆண்டவருக்காக தேவைப்பட்டோம். ஆண்டவர் நம்மை முன்குறித்து அழைத்து விட்டார். இனியும் ஆண்டவருக்கு நாம் தேவையுள்ளவர்கள். ஹல்லேலூயா. நம்ம வச்சு தான் ஆண்டவர் எல்லாம் செய்ய முடியும். ஆமென். ஆமா, அந்த கழுதையை வச்சு தான் பாட்டு பாட முடியும், இந்த கழுதையை வச்சு தான் பிரசங்கம் பண்ண முடியும், அந்த கழுதையை வச்சு தான் சபையை நடத்த முடியும். ஐயோன்றீங்க, அப்படி இல்லை. நாம் எல்லாரும் கழுதை தான். ஆமென். இயேசுவை சுமக்கிற கழுதைகள்.
ஆகவே ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த பட்டணத்தில், நல்ல படிச்சவங்க இருக்காங்க, பணக்காரர்கள் இருக்கிறார்கள், ஞானவான்கள் இருக்கிறார்கள், எல்லாம் அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் எதுக்குங்க? ஒண்ணுமில்லாத நம்மளை தான் இயேசு தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஒருத்தரும் மதிக்கல இந்த கழுதையை. இதுவரைக்கும் ஆண்டங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒருவரும் ஏறிராத கழுதை. அப்பனா எப்படி இருந்திருக்கும் அந்த கழுதை? பாவம் இல்லை, அது நினைச்சிருக்கோம் என் மேல யாருமே ஏறல, அது நினைச்சு உருகி இருக்கும், என்னை யாரும் கண்டுக்கிறது இல்லை, வெறும் அழுக்கு மூட்டையை சுமக்கிறதுக்கும் உப்பு மூட்டையை சுமக்கிறதுக்கும் அங்க போக இங்க போக இதுதான் எனக்கு என்று சொல்லி கூட நினைச்சிருக்கலாம். அந்த எஜமான் கூட அதை கண்டு கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கழுதையை ஆண்டவர் கண்டு கொண்டார். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சு பாருங்க, ஆண்டவர் மனுஷர்கள் உங்களை கண்டு கொள்ளாம இருக்கலாம், சொந்த பந்தங்கள் கண்டு கொள்ளாமல் இருக்கலாம், இவர்கள் தேவையில்லை என்று ஒதுக்கி நம்மை தள்ளி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கண்கள் உங்களையும் என்னையும் பார்த்தது. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஒரு கண் நம்மை பார்த்தது. ஆமென். ஹல்லேலூயா. நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் ஆண்டவருக்கு. ஆண்டவர் என்னை தெரிஞ்சுக்கிட்டீங்களப்பா, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷப்பா. ஆமென். அப்படி நன்றி சொல்லுங்க ஆண்டவர். ஏன் இதை செய்யல ஆண்டவர், ஏன் இதை பண்ணல, இது ஏன் இப்படி இருக்கு அப்படிலாம் கேட்க வேண்டாம். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆண்டவரே, அது உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இரண்டாவது, இருவழியில் சந்தியில் கட்டப்பட்ட ஒரு கழுதை. எந்த வழியில போகிறது தெரியாது அந்த கழுதைக்கு. சில நேரத்தில் பாருங்க, கழுதை எந்த வழியில எங்கன்னா போய் நடு ரோட்ல இப்படியே நின்று இருக்கும், அது பாடல எங்க போறதுனே அதுக்கு தெரியாது. இரு வழிகளில் கட்டப்பட்ட ஒரு கழுதை. ஜீவ வழியில போறதா, உலக வழியில போறதா, ஆண்டவருக்காக வாடுறதா, இல்ல உலகத்துக்குள்ள போயிருதா? அப்படிலாம் நிறைய பேர் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட பிரச்சனை போராட்டம் குடும்பத்துல ஒதுக்கி தள்ளும் போதெல்லாம் ஐயோ இதுக்கு வந்துட்டுமே அப்படிலாம் நினைக்க கூடாது. இந்த இரு வழியில் கட்டப்பட்ட அந்த கழுதையை ஆண்டவர் என்ன செய்தாரு? நீ எங்க போவேனா, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தனக்கென்று அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதில் ஆண்டவர் சொல்லும்போது அந்த இருவழியில் கட்டப்பட்ட கழுதை, அதுக்கு வாசல் ஒன்று, ஒரு வாசல்ல கூட கட்டப்பட்டிருக்கு. ஆண்டவர், நான் தான் வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான் என்று சொல்றார். யோவான் 10ஆம் அதிகாரத்துல அதுல 9ஆம் வசனத்துல சொல்றாரு, நானே வாசல், எனக்குள்ளே ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த வாசலுக்குள்ளே நம்ம போகணும், போயிட்டு இருக்கிறோம், அவருடைய வழியில நம்ம போயிட்டு இருக்கிறோம். இதை விட்டு வேற வழியில போக நம்ம தேவையில்லை. அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் சொல்லியிருக்கு, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒரு முறை சாது சுந்தர் சிங் அவர்கள், ரொம்ப அவருக்கு சுந்தர் சிங் அந்த குடும்பத்திலே பிறந்தவர். வட இந்தியாவிலே அவர் திபெத், அது எந்த இடம் தெரியல, அங்கே பிறந்தவர். அவருடைய சரித்திரத்தை நீங்க வாசித்து பாருங்க. அவர் ஒரு நாள் தற்கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லி நினைத்து அவர் ரொம்ப மனசோர்வோடு இருந்து, உண்மையான தெய்வம் யார், எத்தனையோ தெய்வங்களை நான் வழிபட்டு இருக்கிறேன், ஆனால் அதிலே ஒரு நிம்மதி எனக்கு இல்லை, ஆனால் உண்மையான தெய்வம் யார் என்று சொல்லி அவர் உள்ளம் குழம்பிற்று. அன்றைக்கு இரவு அந்த கேள்விக்குறியோட போய் அவர் படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது அதிகாலையில ஆண்டவர் அந்த அறையிலே வெளிச்சமாய் தோன்றி அவர்கள் சொன்னாராம், சிங், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான் என்று சொன்னார். அன்றையிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் சாது சுந்தர் சிங் வாழ்ந்தார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒரு புறஜாதியிலிருந்து நம்ம எத்தனையோ பேர் வந்திருக்கிறோம். உண்மையான தெய்வமாகி இவரை அறிந்து கொண்டு அவருக்காக வாழ நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கும்? சில போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு பல குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் வழியா வருவன், என் வாசலுக்குள் நுழைகிறவன் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென். ஆசீர்வாதம் பெறுவான், நன்மையை பெறுவான். ஆமென். விடுதலை பெறுவான். ஆமென். ஆமா, எத்தனை காலம் சத்துரு நம்மை கட்டி வைக்க முடியும்? எத்தனை காலம் நம்ம ஆசீர்வாதமாய் அப்படியே உணர்ந்த நிலையில் இருக்க முடியும்? இல்லை. ஆண்டவரை நேசிக்க நேசிக்க, அதுதான் சங்கீதக்காரன் 92ஆம் சங்கீதத்திலே 12ஆம் வசனத்துல சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? நான் ஆண்டவர் அதுல சொல்லும்போது அந்த 92ஆம் சங்கீதத்துல 12ஆம் வசனத்துல அதை கொஞ்சம் போடுங்களேன். நீதிமான் பனை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதரவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கைகளை தட்டி இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த நாட்களிலே நமக்கு ரொம்ப அப்படியே சோர்வா இருக்கலாம், வறட்சியா இருக்கலாம், காய்ந்து போன நிலையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறீங்களே, அவங்க நீங்க தேவனுடைய பிரகாரங்களில் செழிப்பாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. தன்னை காலாண்டவர் இப்படியே இருக்கிறது. நிச்சயமாக ஒரு நாள் ஆண்டவர் உங்களை உயர்த்தி எந்த இடத்துல எல்லாம் நீங்க அப்படியே உணர்ந்து போயிருந்தீங்களோ அந்த இடத்துல எல்லாம் செழிப்பா வைக்க போறாரு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த கட்டப்பட்டு இருந்த கழுதை, அது குட்டி, ரெண்டுத்தையும் ஆண்டவர் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நிறைய பேர் பல பிசாசின் போராட்டங்களிலே வியாதி என்ற கட்டு, பில்லி சூனிய மந்திரம் என்ற கட்டு, இப்படி எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறோம். 18 வருடமாய் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்த ஒரு கூனி 18 வருடமாய் கட்டப்பட்டு இருந்தாள். தினம் ஆலயத்துக்கு வருவாங்க, விடுதலை இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது, இயேசு அந்த அம்மாக்கு பூரண விடுதலை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டப்பட்டிருக்கிற நிலையில் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை கட்டவிழ்த்து, ஆண்டவர் அந்த கட்டை அவிழ்த்து விட்டு அது மேல உங்க மேல உட்கார்ந்து இந்த பட்டணத்தில் பவனி வரப்போகிறார். அல்லேலூயா. அவருக்கு மகிமை கொண்டு வருவதற்காக ஒரு நாள் உண்டு. நீங்கள் அமர்ந்த தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஜெபிக்க சாத்தானின் கட்டுகளெல்லாம் உடைந்து ஆண்டவர் அற்புதமான பாதையிலே உங்களை நடத்துவார். ஆமென். அந்த கழுதை ஆண்டவருக்கு வேண்டும். ஆமென். முன்பு அது எஜமானுக்கு வேண்டியதாய் இருந்தது, ஆனால் இப்பொழுதோ அது ஆண்டவருக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. முன்பு உலக எஜமானாகிய பிசாசுக்கு நாம் தேவையாய் இருந்தோம், ஆனால் இப்பொழுதோ பரலோக எஜமானுக்கு நாம் தேவை என்று நம்மை ஆண்டவர் அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு தேவை. புருஷனும் மனைவி கணவன் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு தேவை. ஆமா, சொல்லுங்க அப்படி, நீங்க ஆண்டவருக்கு தேவை. ஆமா, குழந்தைங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு தேவை. வீட்டில் இருக்கும் போது நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்லாதீங்க, நீ ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. எந்த கழுதையின் மேலும் அவர் வர அவர் ஆசிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த கழுதை குறித்து நாம் இப்படி அது சுமந்து சென்றது, அது வரைக்கும் அந்த கழுதைக்கு ஒரு கணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதை யாரும் நினைச்சு பார்த்ததில்லை. ஆனா என்னைக்கு இயேசுவை அது சுமந்துட்டு அந்த எருசலேமின் அந்த வழியா போகுதோ அந்த கழுதைக்கும் ஒரு கணம் கிடைத்தது. அல்லேலூயா. அது நடப்பதற்கு
ரெட் கார்பெட் அங்கே விரித்திருக்கிறார்கள். இங்கே இப்போ இந்த காலத்தில் வெல்கம் பண்ணுறதுக்கு ரெட்டு கார்பரேட், அது என்ன சொல்கிறாங்க, கார்பரேட், அதை விரிக்கிறாங்க வெல்கம் பண்ணுறது. ஆனால் அன்றைக்கு ஜனங்கள் அவங்களுடைய வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி அங்கே அப்படியே அந்த வீதியில் போடுறாங்க. அந்த கழுதையா அழகாக இயேசுவை சுமந்து கொண்டு அந்த துணியின் மேலே காலை வச்சு அங்கே இலைகள் எல்லாம் விரிக்கப்பட்டிருக்கு. அது அழகாக நடந்து போகிறது. ஆமென். அன்றைக்கு அதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். இயேசு அந்த கழுதையின் மேலே பரணி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கழுதைக்கும் ஒரு கணம், ஆண்டவருக்கும் மகிமை. ஆமென். ஆமா, நம்ம ஆண்டவரை சுமந்தா நமக்கு கணம் கிடைக்கும். ஆமென், ஆமென். ஆண்டவரை சுமந்துட்டே இருங்க ஒவ்வொரு நாளும். நான் கழுதை ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, நான் உம்மை சுமக்கணும்ப்பா. இந்த பட்டணத்தில் நான் எங்கே போனாலும் உங்களை சுமந்துட்டு நான் போகணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்றார். அவரை சுமந்துட்டு போங்க. இயேசுவுக்கு மகிமை அங்கே கொண்டு வந்துட்டே இருப்பார் ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த கழுதைக்கு வந்த அற்புதமான வாழ்க்கை நம்ம பார்த்தோம். கடைசியாக நாம் குருத்தோலை குறித்து நம்ம பார்த்து அந்த நம்ம முடிக்கிறது. இப்போதே டைம் ஆயிடுச்சு. அந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி இந்த நாட்களில் அனுசரிக்கிறார்கள். மக்கள் அதை அந்த கிளையெல்லாம் தரித்து கொண்டு இயேசுவை பார்த்து ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். குருத்தோலை குறித்து நம்ம பார்க்கும்போது அந்த பனைமரம் என்பது அங்க ஈச்ச மரம் தான் இருந்திருக்கும். ஈச்ச மரமா பிளம், அது பாம் ட்ரீ, அது அங்கே விசேஷமானது. யூத இஸ்ரவேல்ல பார்க்கும்போது அங்க இதுதான் இந்த இதுதான் இது வந்து அந்த அது வந்து ரொம்ப உறுதியானதான். இங்க நம்ம வந்து இந்த என்ன சொல்றது, இந்த தென்னை மரத்துல நம்ம வச்சு இது பண்றோம். பார்க்க போனா பனை மரம் அதை விட உறுதியானது. இஸ்ரவேல்ல இது உறுதியானது. இது எல்லாமே இது இந்த இந்த வகையான மரங்கள் எல்லாம் உறுதியானது. அது நம்பிக்கை உடையது. கடினமானது. கடினமான காலங்களில் கூட அது செழிப்பாக வளருமா. அதுக்கு யாரும் தண்ணி ஊத்துறதில்ல, யாரும் கவனிக்கிறது இல்லைங்க. இல்லை, தென்னை மரத்துக்காவது கொத்தி எரு போட்டு அதுக்கு எதோ செய்வாங்க, தண்ணீர் விடுவாங்க. ஆனா அந்த பனை மரத்துக்கு யாரும் கண்டுகொள்ற, அது தனியா அங்க காட்டுல அது நிற்கும். அதுக்கு யாராவது கொத்துறாங்களா, எரு போடுறாங்களா, ஒண்ணுமே கிடையாது. அது அழகா வளர்ந்து அதுக்கு தண்ணி ஊத்தலனாலும் பாருங்க, அந்த ஸ்ட்ரம், அந்த அந்த இது இருக்குல்ல, அந்த கட்டை, அது பயங்கரமான உறுதி. அது மேல பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தலனாலும் அது பச்சை பசேல் என்று எந்த காலத்திலும் அது நிறம் மாறாமல் அப்படியே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். அது எந்த அந்த நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் அந்த இலையை பார்த்தீங்கன்னா அது விசிறி போலவே இருக்கும். அப்படித்தானே, விசிறி போலவே இருக்கும். அந்த இந்த ட்ரீயை காமிங்களா, அந்த என்ன, இந்த பனைமரம், அந்த பனைமரம் அது பார்க்கும்போது அது விசிறிய போல இருக்கும். இப்போ நம்ம வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் அந்த விசிறி வச்சிருப்போம், வெயில் காலத்துல நல்லா வீசுறதுக்கு. அதனுடைய நன்மைகள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது அந்த மரத்தில். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கை உள்ளதாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள் உறுதியாய் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, கடினமான காலங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போதும் அது செழிப்பா வளரக்கூடியதா இருக்கிறது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
பாருங்க எப்படி இருக்கு. அது எங்கேயோ நிற்கிது. அதனுடைய இலைகள் பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கு. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த அந்த அந்த குரு தோலை வந்து அந்த அந்த பாம் ட்ரீயில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக உறுதியாக அப்படியே நிற்குமா. அது 6 வருஷத்துக்கு அப்புறம்தான் காய்க்குமா. அவ்வளோ உறுதியாக டேஸ்டாக அந்த பழம் இருக்கிறது. இப்படி அதற்குள்ள நிறைய நன்மைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு எல்லா இடங்களிலும் ராஜாக்களுக்கு மற்ற நல்ல காரியங்களுக்கெல்லாம் அதை உபயோகப்படுத்துவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு நன்மை உடையது. ஆகவே இந்த குருத்தோலை குறித்து 4 சுவிசேஷங்களில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் குருத்தோலை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கு. கையிலே குருத்தோலை என்று சொன்ன என்ன, அது அது வளர்ந்து போன இது இல்லை, அப்போதான் முளைக்குது பாருங்க. குருத்து சொல்லுவோம் இல்லை, பனை மரத்தில் இப்போதான் குருத்து விட்டுருக்கு, தென்னை மரத்தில் இப்போதான் குருத்து வளர்ந்துருக்கு. இதை பாருங்க. இது கீழே பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா அது உணர்ந்து போயிருக்கும். இது ஏன் ரொம்ப ஆசையாக இருந்தது, இதை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பெரிய பாடம் இதில் இருக்கு நமக்கு. ஹல்லேலூயா. முதலாவது இந்த குருத்து எப்படி இருக்குங்க? இது என்ன நிறம்? இதற்குரிய வெள்ளை நிறம். ஆமென். இதற்குரிய வெள்ளை நிறத்தில் அது இருக்கு, அப்படிதானே? ஆமாம். இது கொஞ்சம் பழுத்துட்டா பச்சையாயிரும் ரொம்ப, அதுக்கப்புறம் காஞ்சி போயிடும். இந்த குருத்து வெள்ளையா இருக்கு. இது என்ன அடையாளம்னா, இது பரிசுத்தத்தை குறிக்கிறது, இந்த வெண்மை. ஆமென். ஆண்டவர் சொல்றார் 1 பேதுரு 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல 15-16 வாசிக்கும் போது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். 16ஆம் வசனத்துல சொல்றாரு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 நம்ம வாழ்க்கையை பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். ஆமென். நம்முடைய கண்களிலே பரிசுத்தம், நம்முடைய வாய் பேசுவதிலே பரிசுத்தம், நம்முடைய நடையிலே பரிசுத்தம், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென். உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் அங்கே பரிசுத்தத்தை பார்க்க முடியாது. ஆனால் பரிசுத்தர் என்று சொல்வதற்கு ஒரே ஒருவர் தான் தகுதியானவர். ஆமென். அல்லேலூயா. எந்த மார்க்கத்திலும் பரிசுத்தத்தை குறித்து போதிக்கிறதில்லை, எந்த மதத்திலும். ஒரே மதம் கிறிஸ்துவ மார்க்கத்தில் மாத்திரம் பரிசுத்தத்தை குறித்து வலியுறுத்தி பேசுகிறதற்கு காரணம் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். சொல்லுங்க, என் ஆண்டவர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தத்தை கெடுக்க எத்தனையோ வகையான காரியங்களை நம்மை சுற்றி இருக்கிறது. அவைகளுக்கு நாம் இடம் கூடாதபடி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம கண்கள் பார்க்கிறதுல பரிசுத்தம் இருக்க வேண்டும். நம்முடைய வாய் பரிசுத்தமாய் பேச வேண்டும். நம்முடைய காதுகள் பரிசுத்தமாய் இருக்கணும். நம்முடைய இருதயம், எல்லாவற்றிலும் நம்முடைய இருதயம் தான் கிறுக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கா. இந்த உள்ளத்துக்குள்ள தான் நிறைய தேவையில்லாத காரியங்கள், தூசிகள் வந்து படிஞ்சிட்டே இருக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ காலையில் எழுந்த உடனே வேதத்தை வாசித்து உள்ளத்திலே இருதய பலகையிலே அதை எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். ஆமென். அல்லேலூயா. காலையில் எழும்பி வேதத்தை வாசிங்க. ரொம்ப பாவத்தை மேற்கொள்ள முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பார். அவர் சமூகத்தில் போராடணும்.
வேதத்தில் சொல்லும் போது பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் போராடவில்லையே. போராடுறதுல, தேவ சமூகத்துல போய் உட்கார்றதுல, ஜெபிக்கிறதுல, வேதத்தை வாசிப்பதில்லை, வேதத்தை உள்ளத்திலே பதிப்பதில்லை, இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கை இருந்தா பரிசுத்தத்தை பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது. தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழும். பரிசுத்தமாய் இல்லைன்னா தேவனையும் தரிசிக்க முடியாது. நமக்கு இந்த வெண்மை பரிசுத்தத்தை குறிக்குது. நான் வேகமாக சொல்லிட்டு போறேன். ரெண்டாவது, இது இந்த குருத்தோலை எப்படி இருக்கு? மேலே நோக்கி பார்க்குது. எங்க பார்க்குதுங்க? சொல்லுங்க. அப்படியே சோர்வா இருக்கிறீங்க. நான் கீழையும் பார்ப்பேன் மேலேயும் பார்ப்பேன் அப்படிலாம் கிறிஸ்தவங்க சொல்லவே முடியாது இல்லை? ஆமா, சில நேரத்தில் நம்ம கீழே பார்ப்போம் மேலே பார்ப்போம். என்னைக்கும் பாருங்க, சில நேரத்தில் பன்றி கூட்டத்தில் போய் சேர்ந்துடுறோம். அப்படி நம்ம வாழ்க்கை ஒரு நாளும் இராதபடி இது அப்படியே நேரம் எங்க பார்க்குது? மேலேயே பார்த்துட்டு இருக்குது. அதுதான் பவுல் சொல்லுகிறார், மேலானவைகள் அல்ல, கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். மேலானவையை பார்க்கணும், பரலோகத்தை பார்க்கணும். கீழே பார்த்தோம்னா நம்ம அவ்வளவுதான், முடிஞ்சிருவோம். அடிக்கடிக்கு கீழே பார்க்க வந்துருவோம். உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நான் கீழே பார்க்க கூடாதப்பா, மேலானவைகளை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்துக்குரிய காரியங்களை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கு. மலை பிரசங்கத்தில் கூட ஆண்டவர் சொல்றார் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். நம்ம முதலாவது ஆண்டவரை பார்த்துட்டா போதும். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதம், என் தேவைகளை சந்திக்கிறவர் அங்க இருக்கார். ஹல்லேலூயா. கீழே நான் பார்க்க மாட்டேன். கீழே பார்த்தா நம்ம ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. திமிர்வாதக்காரன் பாருங்க, அவரு ஆண்டவர் அவனை சுகமாக்குவதற்கு முன்பாக அவனிடத்துல ஒரு காரியம் சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ இந்த வேதனை நீங்கி சுகமாய். முதலாவது ஆண்டவர் பாருங்க பரலோகத்துக்குரிய காரியத்தை தான் முதல் சொல்றார். ஹல்லேலூயா. ஆமா, அநேக இடங்களில் ஆண்டவர் அங்க பிரசங்கம் பண்ணும்போது கூட பரலோகத்துக்குரிய அநேக காரியங்களை ஜனங்களுக்கு போதிக்கிறார். பின்பு தான் சாப்பாடு கொடுக்கிறாரு, அற்புதங்கள் நடக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தான் முதல் தேவை நமக்கு. மேலேயே பாருங்க, கீழே பார்க்காதீங்க. ஆமென். அதுதான் இந்த குருத்தோலை நமக்கு எடுத்து காட்டுகிறது. மூன்றாவதாக, இது தனித்து நிற்பதில்லை. இந்த குருத்து அதாவது நம்ம பார்க்கும்போது அது விரிஞ்சி பெருசாகும் போது தனித்தனியா பார்க்க முடியும் இல்லை? ஆனா இந்த குருத்து வரும்போது இந்த குருத்து எப்படி இருக்கு? ஒன்னோடு ஒன்று இசைந்து இருக்கு. அப்படிதானே? சொல்லுங்க, இசைந்து இருக்கு. இசைந்து இருக்கா பாருங்க, ஒரே இதுல அப்படியே இசைஞ்சு இருக்கு. அது நம்ம பிச்சா தான் வெளியே வரும். அப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. ஆண்டவர் நம்ம சபையிலும் குடும்பத்திலும் ஐக்கியமாய் இருக்க விரும்புகிறார். ஆமென். இது ஒரு நாள் பிக்க முடியாது, மனுஷ பிச்சா தான் இதை பிக்க முடியும். அது வரைக்கும் இது எப்படி இருக்கும்? ஒன்றோடு ஒன்று இசைந்து அப்படியே காணப்படுகிறது. சங்கீதம் 133:1 நம்ம வாசிக்கும் போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை. அங்கதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கும், அங்கேதான் நன்மை உண்டாகும். ஆமென். ஆமா, இந்த ஐக்கியத்தை கெடுக்க சத்ரு நம்ம குடும்பத்துல கிரியை செய்கிறான், நம்ம சபையில கிரியை செய்கிறான். இப்படியெல்லாம் சபைகள் இன்னைக்கு உடைய காரணம் இந்த ஐக்கியத்தை கெடுக்க சத்ரு நுழைகிறதுனால. ஐக்கியத்தை கெடாதபடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்க ஐக்கியத்தை கெடுக்க யாரும் உள்ள வரக்கூடாது. ஆமென்.
குடும்பத்தை கெடுக்க யாரும் உள்ளே வரக்கூடாது. அதுக்கு தான் கணவன் மனைவி பிள்ளைகள் கைகோர்த்து ஜெபிக்க வேண்டும் என்று நம்ம ஆலோசனை சொல்றோம். ஏன்? அது கைகோர்த்து ஜெபிக்கும் போது குடும்பத்தில் ஐக்கியம். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இங்கே நம்ம இருக்கிறோம், நிறைய குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே ஐக்கியம், சரியான ஐக்கியம் இல்லாமல் உடைந்து போய் இருக்கிறது. அந்த ஐக்கியத்தை கர்த்தர் இந்த நாளிலே நம்ம குடும்பங்களிலே கர்த்தர் ஏற்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஐக்கியத்துக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் அதை ஜெபம் பண்ணினார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நமக்குள் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே என்று சொல்லி அங்கே ஜெபம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒன்றாயிருந்தால் சத்ரு உள்ளே வர முடியாது. தனித்தனியா பிரிஞ்சிட்டா பிசாசு வந்து என்ன வேணாலும் செய்ய முடியும். இந்த ஐக்கியத்தை கெடுப்பதற்கு விடாதிருங்கள், ஐக்கியத்தை காத்து கொள்ளுங்கள். ஆமேன். காத்து கொள்ளும்போது நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு நாம் இதைத்தான் இந்த குருத்தோல் நமக்கு உணர்த்துகிறது. இந்த குருத்தோல் அது வளர்ந்து கீழே பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படியே கீழே அதனுடைய தன்மையெல்லாம் காய்ந்து போய் அப்படியே ஒன்றும் இல்லாமல் கீழே விழுந்துருமா. கீழே பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது பார்ப்பதற்கு அழகா இருக்கும், பரிசுத்தம் குறைஞ்சிரும், அதுல ரொம்ப அழுக்கு ஒட்டி இருக்கும், காஞ்சி போயிருக்கும், ஐக்கியம் இருக்காது. அதே போல பரிசுத்தத்தை இழந்துரும். நம்ம இன்னைக்கு கூட பார்க்குறோம், காய்ந்து போன அந்த கிளைகளை பார்க்கும்போது அது கீழே பார்க்கறதுனால எல்லா தன்மையும் குறைஞ்சிரும். ஆகவே நமக்குள்ளே இதெல்லாம் குறையாத பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமா நம்ம ஆசீர்வாதமாய் செழிப்பாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கடைசியா சொல்லி நான் முடிச்சிடறேன். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை அங்கே வாசிக்கும் போது கடைசியாக ஆண்டவர் அந்த இடத்துல பார்க்கும்போது பரலோகத்திலே ஒரு அருமையான ஒரு அங்கே ஒரு ஓசனா பாடி தேவனை உயர்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே நம்ம பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஐக்கியத்தை காத்து கொண்டு கீழே பாராமல் மேலேயே நோக்கி வாழ்ந்து ஆண்டவருக்காக ஜீவிக்கும் போது பரலோகத்திலே ஒரு நாள் நாம் ஆண்டவர் சமூகத்திலே வந்து அந்த வசனத்திலே வாசிக்கும் போது 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோல்களை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படி நாம் காத்து கொள்ளும் போது கீழே பார்க்காம மேலேயே பார்க்கணும். பரிசுத்தத்தை இழந்து விடக்கூடாது. அதே போல கடைசி ஐக்கியமாய் இருக்கும் போது பரலோகத்திலே ஒரு நாள் கர்த்தர் நம்மை அங்கே கொண்டு போய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எல்லாருக்கும் இந்த ஒரு குருத்தோலை கொடுங்க. கடைசியாக நம்ம காணிக்கை எடுத்த பிறகு நம்ம எல்லாரும் ஆண்டவர் கை அசைத்து இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும்.
குருத்தோலை ஞாயிறு ஆராதனையிலே நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த திருப்பூருக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திற்கும் உம்மை சுமந்து செல்கிற, சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற, உம்முடைய வசனத்தை சுமந்து செல்கிற பாக்கியத்தை எங்கள் திருச்சபைக்கு நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்க தசம பாகங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் வீட்டில் தங்கி இருப்பதாக. இந்த ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் பரீட்சை எழுதி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு விசேஷ ஞானத்தை கொடுப்பீராக. சிறுவர் ஊழியத்தை செய்கிற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் கட்டவிழ்க்கப்படுவதாக. பலவீன கட்டுகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாய் அனுப்புவீராக. ஆண்டவர், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாளு விடுதலை ஆவீர்கள், அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு தந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை வெற்றியின் பாதையில், வெற்றியின் பவனியிலே செல்ல கிருபை தாரும். ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அணுகாமல் காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Glory to God. கொடுத்துட்டு போயிருங்க.